வெல்கம் டு கெம்தொலி. நம்ம இந்த வீடியோல டிஎன்செட் ப்ரிப்பரேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன். ஃபினாமினா அதுக்கு ரிலேட்டடான டெக்னிக் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ண போறோம். கூப்மன்ஸ் ரூல் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஇஎஸ், அதாவது போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில யூஸ் பண்ணுவோம். அதே போல போலரைசபிலிட்டி அப்படிங்கிற ஃபினாமினா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதே போல ஸ்பின் கப்ளிங் அப்படிங்கிற ஃபினாமினா எங்க ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. டைபோல் மொமெண்ட் அப்படிங்கும் போது IR. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கணும் அண்ட் செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ கரெக்டா மேட்ச் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா B இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலரைசபிலிட்டி அப்படிங்கும் போது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, டைபோல் மொமெண்ட் அப்படிங்கும் போது IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்டிவிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஐபுப்ரோஃபென், குளோரோகுயின், ஐசோனியாசைட், மெட்ரோனியடசோல். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா A. ஸோ ஐபுப்ரோஃபென் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணும். இதுவே BCD எதுக்கு யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த குளோரோகுயின் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூஸ்டு டு ட்ரீட் மலேரியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஐசோனியாசைட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ்டு டு ட்ரீட் டியூபர்குலோசிஸ். அண்ட் மெட்ரோனியடசோல் அப்படிங்கும் போது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூஸ்டு டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன்ஸ் in a reproductive system. So anti-inflammatory property அப்படிங்கும் போது ibuprofen தான் correct option. So A is the correct option. And next பாருங்க, the conversion of toluene to benzoic acid is faster in presence of. This is toluene. toluene இருந்து நான் அதை வந்து benzoic acid கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த கன்வர்ஷன் எந்த மெத்தட்ல வந்து ஃபாஸ்டா இருக்கும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்டா, தெர்மலா, கூலிங்கா? ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எதுல ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் MB இரேடியேஷன், அதாவது மைக்ரோவேவ் இரேடியேஷன்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இந்த கன்வர்ஷன். அண்ட் அடுத்து பாருங்க, சால்பியூட்டமால் இஸ் யூஸ்ஃபுல் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரான்கியல் ஆஸ்துமா. சால்பியூட்டமால்னாலே அது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிரான்கியல் ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பாருங்க, which of the following statement is wrong? So nano material base பண்ண question. First option பாருங்க, nano material show same properties as those exhibited by bulk material. So nano materialum bulk materialum அது ரெண்டுக்குமான ப்ராப்பர்ட்டி சேம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்காது. So nano material bulk material ரெண்டுக்குமான ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்? Not same, டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் B ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுவே ராங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் BCD நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ நானோ மெட்டீரியல் ஆர் ப்ரிப்பேர்டு பை எய்தர் டாப் டவுன் ஆர் பாட்டம் அப் அப்ரோச். ஆமா, ஸோ நானோ மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? டாப் டவுன் மெத்தட்லயும் அல்லது பாட்டம் அப் அப்ரோச்லயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் பாருங்க, டெக்ஸ்சர் ஆஃப் நானோ மெட்டீரியல் இஸ் ஸ்டடிடு பை செம் ஆர் டெம், அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அல்லது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானோ மெட்டீரியல் டெக்ஸ்சரை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதே போல ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் இஸ் டன் பை XRD. ஸோ BCD மூணுமே கரெக்ட். அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது A. அண்ட் லாஸ்ட் பாருங்க, the pollutant responsible for Bhopal disaster in 1984 is methyl isocyanate, CH3NC. அண்ட் அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண போறோம். ஸோ லிஸ்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா அயான்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லிஸ்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. Fe2+ அப்படிங்கும் போது D6. ஸோ எலக்ட்ரானை நான் ஃபில் பண்றேன் ஆர்பிட்டால்ல அப்படின்னா ஸோ 6 எலக்ட்ரானை ஃபில் பண்றேன். 5d ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ ஃபில் பண்றேன், சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேரிங் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ Fe2+க்கு 4 அன்பேர்ட் எலக்ட்ரான். குரோமியம் 3+ அப்படிங்கும் போது D3. ஸோ ஐ கெட் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான். அண்ட் காப்பர் பிளஸ் அப்படிங்கும் போது D10. ஸோ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ 3க்கு 1. நிக்கல் 2+ மீன் D8. ஸோ ஃபில் பண்ற அப்படின்னா I get 2 unpair electron. So 4க்கு 2.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 இருக்கணும் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் குரோமியம் 3+க்கு தேர்ட் இருக்கணும் 3 இருக்கணும் அண்ட் காப்பர் பிளஸ் அப்படிங்கும் போது 1. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். For more videos, subscribe our channel.